ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கா டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th பாலிட்டிலேருந்து முதல் பாடமான இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற பாடத்திலிருந்து ஒரு 20 கேள்விகள் லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது 20 கேள்விகள் ப்ளஸ் இதிலிருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் டோட்டலாக ஒரு 50 கேள்விகளாவது உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பார்ப்போம். மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றப்பட்டு தமிழ்நாடு என பெயர் வைக்கப்பட்டது எந்த வருடம்? இதற்கான விடைக்கு தெரிஞ்சவங்க கமெண்டில் ஆன்சரை கூட போடலாம். இதற்கான விடை 1969. இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் முதன்மை வரைவமைப்பாளராக இருந்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் எந்த சரத்தை எழுத மறுத்தார்? இதற்கான விடை சரத் 370. இந்த சரத் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குற சரத்தாக இருந்துச்சு. அதை அம்பேத்கர் ஏற்க மறுத்து நான் எழுத மாட்டேன்னு சொல்லிடுவார். அதை கடைசியில் எழுதி முடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலசுவாமி ஐயங்கார் அப்படின்றவர் எழுதியிருப்பார். இவர் எழுதி முடித்த பிறகு தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு வெளிவந்தது. அது தற்போது நீக்கிட்டாங்க. அது எந்த வருடம் நீக்கினதுன்னு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மூன்றாவது கேள்வி. அரசியலமைப்பு உறுப்பு டேஸின் கீழ் ஆங்கிலோ இந்தியரை ஆளுநர் நியமிக்கிறார். நமது ஆளுநர் ஒரு ஆங்கிலோ இந்தியரை நம்ம சட்டமன்றத்துக்கு நியமிப்பார். அது எந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க. இதற்கான விடை ஆர்டிகல் 333. நான்காவது கேள்வி. மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு? இதற்கான விடை 1952 மே 13. ஐந்தாவது கேள்வி. பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்ட அரசியல் அமைப்புகள் எவை? ஒவ்வொரு நாட்டிலிருந்து, அதாவது யுஎஸ்ஏ, தென் அமெரிக்கா, அயர்லாந்து, பிரிட்டன் போன்ற நாட்டிலிருந்து பல அரசியல் அமைப்புகளை கோர்த்து செய்யப்பட்டதான் நம்மளோட அரசியல் அமைப்பு. அதில் பிரிட்டன்லேருந்து நம்ம எதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்றது தான் கேட்குறாங்க. இதற்கான விடை அனைத்தும் சரி. நாடாளுமன்ற அரசு, ஒன்றிய குடியரசு, சட்டத்தின் ஆட்சி, இது எல்லாமே நம்ம பிரிட்டன் நாட்டிலிருந்து பெறப்பட்டவை. யுஎஸ்ஏலிருந்து பெறப்பட்டவை ஏதாவது ஒன்று நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஆறாவது கேள்வி. எத்தனை உறுப்பினர்களுடன் 26/11/1949 அன்று அரசியலமைப்பு ஏற்று கையெழுத்திட்டு அரசியலமைப்பு நிறைவேற்றினர்? இதற்கான விடை 284 பேர். மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு? இதற்கான விடை இரண்டும் சரி. பாகிஸ்தான், வாட்டிகன் இரண்டிலுமே மதசார்பு அரசு தான் நடக்குது. உங்களுக்கான ஒரு கேள்வி. சிறுகுழு ஆட்சி எந்த கண்ட்ரியில் நடக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எந்த வருடம் எப்போது நடைபெற்றது? இதற்கான விடை 1946 டிசம்பர் 9. அப்போது நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றது. அடுத்த கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இதற்கான விடை 1950 ஜனவரி 24. அடுத்த கேள்வி. இந்திய அரசியல் அமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? இதற்கான விடை 42வது சட்ட திருத்தம் 1976. இப்போ இந்த கேள்வியில் 43வது சட்ட திருத்தம் 1977, 86வது சட்ட திருத்தம் எப்போன்னா 2002, 44வது சட்ட திருத்தம் எப்போன்னா 1978. 44வது சட்ட திருத்தம் யாரோட பீரியடில், அதாவது அப்போது யார் பிரதமராக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெறப்பட்ட அரசியல் அமைப்பு எவை?
இதற்கான விடை இரண்டும் சரி. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மற்றும் மாநிலங்களவைகளை உருவாக்கிய இது இரண்டுமே தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வது தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்ட அரசியல் அமைப்பு எவைனா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதையும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த வருடம்? இதற்கான விடை 2015. அதாவது 2015 பிப்ரவரி 27 தான் மக்களவையில் இதோட திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாங்க. குடியுரிமை தற்போது எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 9 முறை. அடுத்த கேள்வி, மக்களவையை பற்றி கீழ்கண்டவற்றில் சரியானவை தேர்ந்தெடு. அதாவது ராஜ்யசபா. இதற்கான விடை அனைத்தும் சரி. மக்களவையில் மொத்த உறுப்பினர்கள் 545 பேர். அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 543 பேர். குடியரசுத் தலைவரால் ஆங்கிலோ இந்தியர் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள். எத்தனை பேர்னா 2 பேர். மக்களவையின் பதவிக்காலம் மொத்தம் 5 வருடங்கள். மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். தற்போது ஆங்கிலோ இந்தியர் 2 பேர் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறத நீக்கிட்டாங்க. அது எந்த வருஷம் நீக்கினாங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தப்படுதல் எந்த வருடம் இதிலிருந்து? இதற்கான விடை 2014 ஆகஸ்ட் 1. அடுத்த கேள்வி, பொதுக்கணக்கு குழு தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இதற்கான விடை மக்களவைத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பொதுக்கணக்கு குழு தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக தான் இருப்பார். பொறுத்துக, தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேர். அதில் பொதுக்கணக்கு தொகுதி உறுப்பினர்கள் 189 பேர். தனித்தொகுதி உறுப்பினர்கள் 45 பேர். முதல் சட்டமன்றம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா 1952. இந்த கேள்விக்கான விட அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, 15வது சட்டமன்றம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 2016. இது ஒரு டேட்டாவை சேர்த்திக்கோங்க. அடுத்த கேள்வி, 3ஆம் பாலின உறுப்பினர்களின் உரிமைகளுக்காக சட்ட முன்வரைவை கொண்டு வந்தவர் யார்? இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான விடை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், திருச்சி சிவா. இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, 2014ஆம் ஆண்டு சட்ட முன்வரைவு 2015 ஏப்ரல் 24 லோக்சபாலையும் 2016 பிப்ரவரி 26 மக்களவையிலும் 45 திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது 45 திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டது கிடையாது. 45 ஆண்டுகளுக்கு பிறகு மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு திருச்சி சிவா அவர்கள் பண்ண இந்த 3ஆம் பாலினத்தவர் நபர்களுக்கான சட்ட முன்வரைவு தான். அதுதான் இங்கே மாறி இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். 18வது கேள்வி, மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் கூறி தியாகி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்? இதற்கான விடை 76 நாட்கள். 20/7/1956 10/10/1956 வரை 76 நாட்கள் தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். அதே மாதிரி ஆந்திர மாநிலம் பெயர் மாற்றம் கோரி உண்ணாவிரதம் இருந்தது யாருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான விடை மே 9, 1961. கடைசி கேள்வி, முகவுரையில் அமைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்துக. இதற்கான விடை இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அனைத்தும் சரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.